எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கடக ராசி, இந்த கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, அவர்களுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும், தன்னுடைய திருமண உறவுல, திருமண பந்தத்துல எந்த மாதிரி எல்லா விஷயத்துல அவர்கள் நடந்து கொள்வாங்க, அவர்கள் தன்னுடைய கணவன்கிட்ட மனைவிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம முழு பதிவா பார்க்க போறோம். கடகராசி கடகலகணம் அல்லாது வேற யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய கணவர் வந்து கடகுங்க, என்னுடைய மனைவி வந்து கடகுங்க, அவங்களுக்காக நான் அந்த பதிவை பார்க்கிறேன் அப்படின்னு இருந்தா, உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குங்களா, அதை பத்தியும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு நல்லா முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும். முதல்ல கடகராசி கடகலகத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, தன்னுடைய திருமண வாழ்வுல, திருமண பந்தத்துல, தன்னுடைய கணவனிடம், தன்னுடைய மனைவியிடம் இவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆழமான அன்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு உணர்ச்சி பிணைப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான வார்த்தை அதுதான், உணர்ச்சி பிணைப்பு. அவங்களுடைய மகிழ்ச்சி, துக்கம், பயம், வெற்றி, தோல்வி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் ஒரு பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவர்களுடைய ஆள் மனதுல நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கிற, தன்னுடைய கணவன் மனைவி இருக்காங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணை, அவங்களுடைய ஆள் மனதுல நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கிற அந்த பாசம், அந்த அன்பு இவங்ககிட்ட ரொம்ப உறுதியா இருக்கும். அதுக்கான வார்த்தை தான் அந்த உணர்ச்சி பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய எல்லா விஷயத்திலையும், தன்னுடைய எல்லா இதுலயும் பங்கெடுத்துக்கணும், அவங்களுடைய, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையோட எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த கடகத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையிட்ட, தன்னுடைய கணவன்கிட்ட மனைவிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பணம், காசு, பொருள், எப்படியாவது வீடு வாங்கணும், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நான் சொல்ற மாதிரி கேட்கணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு என்ன இருக்கும். ஆனா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முழுமையான நம்பிக்கை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது அவங்களும் தன் மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கணும், நானும் வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை முழுமையா வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். குறிப்பா வாழ்க்கை முழுவதும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் என்னுடைய துணை, வாழ்க்கை துணை எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணுங்க, கடைசி வரைக்கும் என்னுடைய மனைவியோ கணவனோ எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. பொதுவா இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறாங்க, நான் ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கூட அந்த செயல் தன்னுடைய குடும்பத்தை மையமாக கொண்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மனைவிக்காக செய்யறேன், என்னுடைய குழந்தைகளுக்காக செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் மைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இந்த விசேஷ காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மனைவிக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறது, குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறது, பரவாயில்ல எனக்கு இல்லாட்டியும் கூட இருக்கட்டுமா, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கடகத்தோடு கண்டிப்பா தொடர்புடைய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு கண்காணிப்பு, ஒரு கவனிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சுங்களேன். என்னமா நேற்று நல்லா இருந்தா நீங்க சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி, நேற்று சோகமா இருந்தாங்க நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்காரர் நேற்று இப்படி சீவி இருந்தாரு, இன்னைக்கே இப்படி சீவி இருக்காரு, இப்படிங்கிற மாதிரி அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல், எல்லா வித செயல்கள்லயும் என்ன செய்யறாரு என்னுடைய கணவர், என்ன செய்யறாங்க என்னுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனிப்பு கொண்ட நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. மனம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பொதுவாக குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷ நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், தூங்குற வரைக்கும் ஒரு சந்தோஷ நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். சின்ன மனஸ்தாபமோ, சின்ன விஷயம் இல்ல, ஏதோ ஒரு கணவர் ஒரு வார்த்தை ஒரு சொல்லிட்டாரு, என்னுடைய மனைவி ஒரு வார்த்தை என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட பல நேரங்கள்ல மனசோர்வு, மனசஞ்சலம் அடையக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க வீட்டுக்காரர், நல்ல விஷயத்துக்காக செய்யலான்னு தான் போறேன், என்னோட மனைவி திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க இப்படிங்கிற மாதிரி அந்த மனது பல நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அந்த மனசஞ்சலம், மனசோர்வு அடையக்கூடிய நபர்களாக, மனம் அப்படியே சோர்வு அடைஞ்சு அப்படியே அமரக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மனசுல ஒரு விஷயம் படுது. இப்ப என்னோட கணவர் ஒரு வேலையை செய்யறாரு, என்னுடைய மனைவி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா மனசுல ஒரு விஷயம் படுது, இது செஞ்சா தவறா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் படுதுன்னு வச்சுங்க, அது டக்குன்னு வெளியில சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுவாங்க. நம்ம சொல்லி ஏதாவது நடக்காம போயிடுச்சுன்னா, நம்ம சொல்லி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி மனதில் பட்ட விஷயத்தை வெளியில சொல்லாம மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த தன்மையின் காரணமாகவே நிறைய விஷயங்களை மனசுல வச்சு 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 அதே ஒரு டிப்ரெஷனாக உங்களுக்கு வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு. அதனால மனசுல எந்த விஷயப்படுதோ அந்த விஷயத்த உடனடியாக நீங்க பண்றது தப்புங்க,
நீ பண்றது தப்புமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் சொல்லிடுறது வந்து இவங்களுக்கு மனசு அந்த நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். இல்லாம மனசுல பட்டதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது பல நேரங்கள்ல இவங்களுக்கு மனச்சோர்வு அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அல்லது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 நாள் கழிச்சு சொல்லுவாங்க, ஏன்னா நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க, ஆனா இப்பதான் வாய்ப்பு வருது அப்படிங்கிற மாதிரி மனதில் பட்ட விஷயத்த உடனே சொல்லாம பல நேரங்கள்ல தள்ளி சொல்லக்கூடியது. ஒரு சிலர் மனதிலேயே வச்சுக்கிட்டு இப்படி பண்றாருங்க எங்க வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி மனதில் பட்டதை மனதிலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய மனம் பல நேரங்கள்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருப்பார். என்னுடைய கணவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கடகராசிங்க, எதுக்கெடுத்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாரு. சாயந்தரம் எங்கேயும் வெளியில போலாம் ரெடியா இருந்தோம் பாரு, திடீர்னு கூப்பிட்டு வச்சுக்க இந்நேரத்துக்கு போய் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த மனம் பல நேரங்கள்ல மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு சொல்லுவாருன்னா திடீர்னு செய்ய மாட்டாருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. என்னுடைய மனைவிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இது செஞ்சிடலாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம போய் என்ன செஞ்சிடலாமான்னு கேட்டோம்னா வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மனம் பல நேரங்கள்ல இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த திருமண பந்தத்தில் திருமண உறவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொதுவாகவே வச்சுக்கலாம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால மனம் பல நேரங்கள்ல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பா குடும்பத்திற்காக, குறிப்பா தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக, திருமண பந்தத்திற்காக, கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள் கடகத்தில் பிறந்து வச்சுங்க. என் மனைவிக்காக அந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன், என்னுடைய கணவருக்காக நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன் இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குறிப்பா குடும்பத்திற்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், மனதில் பட்டதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா? அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல இவருக்கு பிடிக்காத விஷயம் நிறைய இடத்துல நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டே விஷயம், ஒண்ணு புறக்கணிக்கிறது, ஒண்ணு அவமதிப்பது. இந்த ரெண்டு விஷயம் வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு சொல்ல போவோம், யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு மனசோர்வு அடைஞ்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் சென்சிட்டிவிட்டி, அந்த விஷயம் மனசுக்குள்ள உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மன சங்கடமாயிடாதனால அந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த புறக்கணிப்பும் அவமதிப்பும் இவர்களுடைய வாழ்க்கையில பிடிக்காத விஷயம். அதனாலே நிறைய நேரங்கள்ல தன்னுடைய திருமண பந்தத்திடம் இருந்து, தன்னுடைய திருமண உறவிடம் இருந்து தள்ளி நின்றுக்குவாங்க. ஓகே, நம்ம எதுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவருக்கு வெளியில போகிறத விட வச்சுங்களேன், வெளியில போய் வேலை செய்யறது, உத்தியோகத்துக்கு போறது, தொழில் பண்றது, ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது, இந்த மாதிரி இருப்பதை விட தன்னுடைய திருமண பந்தத்திடம், திருமண உறவிடம், வீட்டுல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். நீ விட்டுறப்பா, நான் எங்கேயும் வரல, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க கூட நான் எங்கேயும் வரல, வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன், என்னுடைய மனைவியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும், என்னுடைய குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் இப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் இவருடைய மனதில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த பழைய நினைவுகள், வாழ்க்கையில முற்பகுதி நினைவுகள் இருக்கும் பாத்தீங்களா, நம்மளுடைய கல்யாணமான ஆரம்ப காலங்கள்ல இருக்கக்கூடிய பழைய நினைவுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல என்னுடைய கணவருடைய குணம் இப்படி இருந்துச்சுங்க, நிறைய விஷயங்களை நான் மாத்திக்கிட்டேன், அவருக்கு நான் சொல்லி அவர் மாத்திக்கிட்டார். அதே மாதிரி என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா அருமையான குணங்க, ஆரம்ப காலத்துல இருந்து இந்த குணம் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய பழைய நினைவுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. குறிப்பா மனம் ஏதாவது ஒரு விஷயத்துல புண்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த மறக்கவே மாட்டாங்க இந்த கடகத்தில் பிறந்தவங்க. இப்ப ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க, பண்ண போறாங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதுல இருந்து நான் அதை செய்யறதே கிடையாது, அது என்னவோ வந்துட்டு போறாங்கன்னு விட்டேன். நான் ஒரு விஷயம் செய்ய போனேன், கணவர் டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டாருங்க. அவர் சொல்லி 10 வருஷம் ஆச்சு, ஆனா இருந்தாலும் அந்த செயல் செய்ய போகும்போதெல்லாம் என்னுடைய கணவருடைய ஞாபகம் தான் மனசுல வருது. இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல்ல குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து சொல்லி மனம் புண்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த செயலை வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டாங்க இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்த சூழல்லையுமே அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னோட கணவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு, மனைவி என்னமோ சத்தம் போட்டு போறாங்க, பரவாயில்ல விடுங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்குங்க. நான் அப்படி இருப்பேன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். பொதுவா இவங்களுக்கு மனம் அந்த ஒரு அன்புங்கிற விஷயம் வந்து முழுசா எதிர்பார்க்கும்.
என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி முழுசா என் மேல அன்பு வைக்கணுங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை துணை இந்த மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்துல முழுமையாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்னுடைய கணவர் ரொம்ப என் மேல பாசமா இருப்பாருங்க, என்னுடைய மனைவி என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறதுங்க, அவங்களோட தான் முழுசா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அப்போ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில இவங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்ப நீங்க கடகம் அல்லாது வேற யாராவது இந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படின்னா, முழுமையான அன்பை மட்டும் அவங்ககிட்ட வாழ்க்கையில காட்டிட்டீங்கன்னா, அவங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். பொதுவா இவங்க நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை தான் நினைப்பாங்க. ரொம்ப பெரிய ஆடம்பரம், நான் இப்படி இருக்கணும், என் குடும்பம் அப்படி, அது இது ஊரே பேச, அதெல்லாம் கிடையாது. அமைதியா இருக்கணும், அழகா இருந்தா போதும். ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள், அம்மா அப்பா, போதும்பா, அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதிற்குள்ள ஆள் மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். இதெல்லாம் இவர்கள் திருமண வாழ்க்கை திருமண பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு. நன்றி.